இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீடன் என்ற நாட்டில் ஒரு அம்மா தான் கேட்டிருக்கிறா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருள் கேட்டுன்னு சொல்லி ஒன்றொண்டா பார்ப்போம். 6 கிலோ கறித்தூள் கேட்டிருக்கிறா. கூடுதலாக தூள் தான் கேட்டிருக்கிறா கறித்தூள். மற்ற இறைச்சி சிறக்கு தூள் 1/2 கிலோ கேட்டிருக்கிறா. மற்ற இங்கால குரக்கன்மா 2 கிலோ. மற்ற இது வந்து செத்தல் மிளகாய் கேட்டிருக்கிறா 1 கிலோ. மற்ற 2 போத்தல் ஊறுகாய் கேட்டிருக்கிறா. இவ்வளோ என்ன அந்த அம்மா கேட்டிருக்கிறா. இப்போ நாங்கள் வெளிக்கிட போகிறோம் எல்லாம் அனுப்புறதுக்கு ரெடியாக 4 பார்சல் ரெடியாக வச்சு கொண்டு நிற்கிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்களோன்னு சொன்னால் நாங்கள் போகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் வந்து பாவக்காய் சம்பல் தான் இன்றைக்கு செஞ்சு காட்டப்போகிறோம். அதாவது பாவக்காய் வந்து முதல் வந்து நாங்கள் வெட்டி நல்ல வடிவாக வெயிலில் காய வச்சு எடுத்து தான் நாங்கள் இந்த பாவக்காய் சம்பலை செய்ய போகிறோம். இது ஒரு வித்தியாசமான முறையாக இருக்கும். கண்டிப்பாக சுகர் வருத்தம் இருக்கிறார்கள் எல்லாம் இந்த சம்பலை செஞ்சு வச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கிற சுகர் எல்லாம் வடிவாக குறைஞ்சிடும். இப்போ வந்து அந்த சம்பளை தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. வாங்கோ அந்த பாவக்காய் சம்பளை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, ஒரு 2 பாவக்காய் எடுத்துருக்கிறேன். இந்த சைஸில் 2 பாவக்காய் எடுத்துருக்கிறேன் நான். இப்போ வந்து இதை வந்து நாங்கள் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்க வேணும். க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல வடிவாக பார்த்தீங்களா விதைகள் எல்லாத்தையும் எடுக்க வேணும். அதே மாதிரி நாங்கள் மற்றதையும் விதைகளை எடுத்துட்டு சின்ன சின்ன கட் பண்ண வேணும். இப்போ வந்து உள்ளுக்கு கிடக்கிற விதைகள் எல்லாம் எடுத்துட்டோம். இதை வந்து இப்படியே நாங்கள் கழுவ வேணும். இந்த வெட்டி போட்டு கழுவக்கூடாது, இப்படியே கழுவி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ வந்து நாங்கள் பாவக்காயில் நல்ல வடிவாக நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் கட்டிங் பிள்ளையில தான் வச்சு இந்த மாதிரி வெட்டி எடுக்க போகிறோம். பாருங்க, இந்த இப்படியே நாங்கள் வேறு விதமாக வெட்டக்கூடாது, செட்டி பாதியாக வெட்டிட்டு இதை இப்படியே நல்ல சின்ன சைஸில் இப்படி வெட்டணும். இந்த பாவக்காயை வந்து கவுட்டு வெட்டினீங்கன்னு சொன்னால் சரி. இந்த மாதிரி வட்டம் வெட்டுற மாதிரி இந்த பாதியாக இருக்கவன். எவ்வளவு மெல்லிசா வெட்டலாமோ அவ்வளோத்துக்கு மெல்லிசா வெட்டி கொள்ளுங்கோ. அப்போ தான் எங்களுக்கு டக்கண்டு காஞ்சி வரும். பாருங்க, ஒரு பாவக்காய்ன்ற பாதி வந்து இப்படி வட்டி எடுத்துட்டேன். பார்த்தீங்களா எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி வட்டி எடுங்க. இப்போ காயை வந்து எல்லாம் மடங்கி கொண்டு வந்துடும். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் அள்ளி போட்டுட்டு நான் மற்ற பாவக்காயும் அதே மாதிரி வட்டி எடுப்போம். இப்போ நாங்கள் வந்து பாவக்காய் எல்லாம் வட்டி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா, பாவக்காய் எல்லாம் வடிவாக வட்டி எடுத்தாச்சுது. இனிமேல் வந்து இதுக்கு வந்து நாங்கள் திருப்பி வந்து இதை நீங்கள் தண்ணியில் கழுவக்கூடாது. முதல் கழுவினா ஓகே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட போகிறேன். உப்பு வந்து சேர்த்துட்டு தான் நாங்கள் காய வைக்க வேணும். உப்பை போட்டுட்டு கலந்து விடுவோம். இந்த பாவக்காயை வந்து உடையாமலுக்கு கலந்து கொள்ளுங்க. ஓகே, நாங்கள் உப்பெல்லாம் நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டோம். பார்த்தீங்களா, இந்த பாவக்காய் வெட்டு இப்படி தான் வெட்டி எடுங்கோ. இப்போ வந்து நாங்கள் காய வச்சுருக்கோம். வெயிலில் வந்து காய வச்சு எடுக்க வேணும். இதுதான் முக்கியம் எங்களுக்கு. இப்போ வந்து வெயில் போகிற கடையில் நாங்கள் காய வைப்போம். வேறு ஒரு ரே மாதிரி ஒன்று எடுத்துக்கொள்வோம். ரேயில் வந்து இதை பிறைய விட்டு காய வைப்போம்.
இப்போ வந்து பாருங்க மற்ற அந்த ரயில காணாது எங்களுக்கு பிறகு விடுறது, மற்ற ரயிலே நாங்கள் போட்டு காய வைப்போம். இப்போ பாருங்க 2 ரயிலையும் நாங்கள் பிறகு விட்டுட்டோம். இப்போ போய் நல்ல வெயிலில் கொண்டு போய் ஒரு 3 வெயிலில் நாங்கள் காய வச்சு எடுப்போம். இப்படியே கிடந்த காயட்டுக்கு நாங்கள் காஞ்சதுக்கு பிறகு பிறவி கையால் கொடுத்து கொண்டிருக்க வேணும். நல்ல வெயில் இருக்குது, 3 வெயிலில் பிறவி போட்டு எல்லாம் காய விட்டு எடுத்த அப்புறம் பார்ப்போம். நாங்கள் வெட்டிய பாவக்காயெல்லாம் வெயிலில் 3 வெயிலில் காய வைப்போம்னு சொல்லியிருந்தேன். நான் 4 வெயிலில் தான் காய வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்க இந்த பாவக்காய் வந்து 2 பாவக்காய் வந்து வெட்டி காய வச்சு நான் எப்படி வந்துட்டு பாருங்க 2 பாவக்காய். இதான் நான் எல்லாருக்குமே சொல்கிறேன், பாவக்காய் வத்தல்கள் போட்டு 5 கிலோ பாவக்காய் வெட்டினா தான் அங்கே நினைக்கிற ஒரு கொஞ்சம் 1 கிலோ 1/4 கிலோ பாவக்காய் இருந்தாலும் பெருமட்டு நினைக்கிறேன் நான். இங்கே பாருங்க அதான் நான் பாவக்காய் வத்தல் போடுறதில்லை. இந்த மாதிரிக்கு நீங்கள் உங்களோட வீட்டு தேவைக்கு நீங்களே வெட்டி எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு பாவக்காய் வத்தல் எங்களுக்கு வந்திருக்குது. ஓகே, இது வந்திருக்கட்டும். இப்படி நாங்கள் வெயிலில் காய வச்சு இந்த பாவக்காய் சம்பல் செய்கிறதால கிண நாளைக்கு நாங்கள் வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரியும் இருக்கும். நீங்கள் எப்போ விரும்பினாலும் நீங்கள் எந்த சாப்பாட்டோடையும் வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து இது ஒரு பக்கமாக வச்சுட்டு நாங்கள் இதுக்கு தேவையான பொருட்களை வாங்க பார்ப்போம். இது வந்து கட்டைத்தூள் வந்து நீங்கள் வெட்டுத்தூள்னு சொல்கிறீங்களா, அந்த தூள் வந்து நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற சின்ன வெங்காயமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற உள்ளியும் அந்தளவு நான் ஒரு பூடு எடுத்து உடைச்சி இந்த மாதிரி சின்னனாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயமும் அந்த மாதிரி தான் சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பமிலே நீங்கள் உண்டனை போட்டுக்கொள்ளுங்க. மற்றது ஒரு தேசிப்பழம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு தேவையான புளியை நீங்கள் விட்டுக்கொள்ளலாம். மற்றது பார்த்தீங்களோன்னு சொன்னால் இது உப்பு வந்து அதுவும் தேவையான அளவு. இப்போ வந்து எங்களுக்கு தேவையான பொருட்கள் நாங்கள் முதல்ல வந்து வெங்காயத்தை பொரிச்செடுக்கணும். வெங்காயம், உள்ளி, கருவேப்பமிலை எல்லாம் நாங்கள் பொரிச்செடுப்போம். நாங்கள் பற்ற வச்சு கொள்ளுவோம். அடுப்பில் வந்து சட்டி கொண்டு வச்சு கொள்ளுவோம். முக்கியமாக நல்லெண்ணெயை சொல்லாமல் விட்டுட்டேன். நல்லெண்ணெய் தான் நாங்கள் எங்களுக்கு இந்த இதில் பொரிச்செடுக்கிறதுக்கு தேவை. என்னென்னு சொன்னால் எந்த விரதம் இருந்தாலும் நல்லெண்ணெய் பாவிச்சு கொள்ளலாம். பார்த்திங்களா, நல்லெண்ணெயை வந்து நாங்கள் பொரிக்கிறதுக்காக சட்டியில் ஊற்றிக்கொள்ளுவோம். அளவாக ஊற்றிக்கொள்ளுங்க. இப்போ எங்களுக்கு வந்து எண்ணெய் கொதிச்சுட்டு நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயம் வந்து இந்த கருக்காமலுக்கு இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதை எடுத்துடுவோம். வந்து நாங்கள் உள்ளியை பொரிச்சு கொள்வோம். உள்ளியும் வந்து எங்களுக்கு பொரிஞ்சிட்டு நாங்கள் உள்ளியும் எடுத்துடுவோம். முறுமுறண்டு பொரிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவேப்பமிலையை போட்டு பொரிச்சு எடுத்துடுவோம். வந்து நல்ல வடிவங்களுக்கு அந்த சில சத்தம் மேலே கேட்க எடுத்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பாவக்காய் வத்தலை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்செடுப்போம். எங்களுக்கு பாவக்காய் வத்தல் வந்து கடுமையாக பொரிக்க வேணுமெண்டு இல்லை, ஓரளவு பொரிஞ்சால் காணும். இப்போ பாவக்காய் வத்தலும் பொரிஞ்சது காணும் நாங்கள் எடுத்துடுவோம். நாங்கள் எல்லா பாவக்காய் வத்தலும் பொரித்து முடிச்சிட்டோம். இதையும் எடுத்துடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுக்கொள்ளுவோம். அதில் வந்து இந்த பொரித்த நல்லெண்ணெயில் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுவோம். உங்களுக்கு சட்டி வந்து சூடாகிட்டு நாங்கள் இந்த வெட்டுத்தூளை வந்து இந்த எண்ணெயில் முதல்ல கொட்டி கொஞ்சம் வதக்கி கொள்ளுவோம்.
அதோடு வந்து இந்த பாவக்காய் வத்தல் வெங்காயம் உள்ளி கருவேப்பிலை பொரிச்சு அவ்வளோத்தையும் சேர்த்துக்கொள்வோம். அப்படியே சேர்த்து அப்படியே கிளறி விடுவோம். அதோடு சேர்த்து நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். நாங்கள் பாவக்காய் வத்தலுக்கும் போட்டு காய வச்சதால் அளவான உப்பு சேர்த்துடுவோம். உங்களுக்கு கைக்காமல் சாப்பிடணுமென்று சொன்னால் நீங்கள் வந்து இதுக்குள்ளே கொஞ்சமாக சீனி போட்டுக்கொள்ளலாம். இப்போ அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கொள்ளுங்கோ. இனிமேல் வந்து எல்லாமே நாங்கள் பொரித்தபடியாக இனிமேல் வந்து அடுப்பை வந்து நாங்கள் கூட்டி வச்சுருக்கக்கூடாது. இதோட வந்து ஒரு பாதி தேசி புளி அளவில் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கொள்வோம். தேசி புளி விடுறது வந்து அந்த எல்லா சுவையையும் எடுத்து தர்றதுக்காக தான் நாங்கள் விடுறது. அப்படியே சேர்த்து கலந்து விட்டு நாங்கள் ரக்கினோம்னு சொன்னால் சரி. இனிமேல் வந்து தேசி புளி விட்ட அப்புறம் நாங்கள் அடுப்பில் வந்து கடுமையாக வைக்க தேவையில்லை. அப்படியே நாங்கள் ரக்கிடுவோம். பார்த்தீங்களா, பாவக்காய் சம்பல் வந்து ரெடி ஆகிட்டு. இப்படி ஆற வச்சுட்டு நீங்கள் போத்தல்லாம் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த சாப்பாடோடையும் வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ வந்து எங்களுக்கு நல்ல வடிவாக நான் ஆற வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து வேறு ஒரு டிஷ்ஷில் இப்போ மாற்றுவோம். இவ்வளோ வந்தான் பாருங்கோ, பாவக்காய் சம்பல் நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டுது. பார்த்தாலே இங்கே எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும். இப்போ வந்து நாங்கள் இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் கைப்பு இருக்குது தான், ஆனால் இப்படி தான் இருக்க வேணும் பாவக்காய்னு சொன்னால். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்படி தச்ச உங்களுக்கு பாவக்காய் வந்து கைக்கக்கூடாதுன்னு சொன்னால் கொஞ்சமாக சீனி சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து சீனி சேர்க்கையில் பார்த்தீங்களா, பாவக்காய் சம்பல் அருமையாக ரெடி பண்ணிட்டேன். ஓகே, நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ளுவோம். இதை வந்து இனிமேல் நாங்கள் ஒரு போத்தலில் போட்டு வச்சுருந்தோம்னு சொன்னால் தேவைக்கேற்ற மாதிரி இதை சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். ஓகே, நீங்களும் இதே மாதிரி பாவக்காய் இருந்தால் செய்து சம்பல் சாப்பிட்டு கொள்ளுங்க. வீடியோ முடிச்சு கொள்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒருவளே இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.